அதே மாதிரி உங்களது வந்து அப்படின்னு நான் பண்ணால் நல்லா இருக்காது, ஆனால் நீங்கள் பண்ணும்போது நல்லா இருந்தது பார்த்தேன். ஸோ வாழ்த்துக்கள் உங்கள் ரெண்டு பேருக்கும். ஃப்ரெண்டுக்காக ஒரு படம் பண்ணுறது எல்லாமே வாயில் சொல்லிட்டு போயிடலாம், பட் நிஜத்தில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சூப்பர் லோகேஷ், ஐம் ஸோ ப்ரவுட். சூர்யா சாருக்கு வந்து த ஒன் அப்படின்ற ஒரு ஒரு டைட்டிலும் அந்த படத்தில் தான் கிடச்சிது. டெய்லி வந்து கேட்பாங்க, இந்த படத்தில் நீ தான் ஒன் போடவே மாட்டே, ஏய் அடிச்சு வாய வச்சிருவேன் அப்படிலாம் சொல்லி மிரட்டி அடித்தும் கேட்பார்கள்ன்ற மாதிரி கேட்பாங்க. தயவு செஞ்சு முடி வெட்டி ஷேவ் பண்ணிடுங்க. அந்த அருண் மாதேஸ்வரன் ஷூட்டு முடிஞ்சு போச்சு, நான் பார்த்தேன். ரேப்பெல்லாம் கேக் வெட்டினீங்க, பேட்ச் ஒர்க் எடுப்பார் அவர். அதான் ஒரு சினிமாவின் ஜீனியஸ் ஆச்சு. நீங்கள் எல்லாமே ஒரு பேட்ச் ஒர்க் எடுக்கட்டும், ஆனால் ஷேவ் பண்ணிடுங்க. நல்ல கலையாக இருப்பான் லோகேஷ் அப்படின்னு. இப்போ லோகேஷ் மூஞ்சியை 2 வருஷமாக நான் தேட வேண்டியிருக்கு. கரெக்டாக எனக்கு ஒரு 29 வயசு இருக்கும்போது தான் எனக்கு லோகேஷ் நான் மாஸ்டர் கொடுத்தாரு. ஒரு ஆள் மதுரையிலேருந்து கிளம்பி வந்து மதுரையை வந்து வேறு மாதிரி காட்டினது போக, மதுரையை வந்து டேரண்டினோ படம் எடுத்து காட்டான் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஸ்டைலாக காட்டின ஒரு மதுரை மன்னன் டேரண்டினோ அவர்களுக்கு. டைம் பாஸ் போர் அடிக்கும் போதெல்லாம் ரத்னாக்கு ஃபோன் அடிப்பேன். என்ன கலாய்ப்பாப்புல, எனக்கு ஜாலியாக இருக்கும். நன்றி, தேங்க்யூ. சட்டை போட்டு வட்ட பூரா அந்த ப்ரொமோஷன் இன்னொரு படத்தோட பேடை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னை இங்கே இன்வைட் பண்ண லோகேஷ் கனகராஜ் ரொம்ப நன்றி. அண்ட் ஷான் ரோல்டன், எனக்கு முன்னாடி நீங்கள் பேசுனதுனால பார்க்குறதுக்கு நீங்களே ஒரு பிரச்சார பாடல் மாதிரி இருக்கீங்க. ஒரு குழந்தைக்கு சம்மரில் பாபா சூட் போட்டு பொட்டு வச்சு கூட்டின்னு வந்த மாதிரி க்யூட்டாக இருக்கீங்க ஷான் ரோல்டன். இந்த படத்தோட ஹீரோ விது, ஹீரோயின் பிரீத்தி அஸ்ரானி, ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், பிக் ஃபிலிம் ஃபார் யூ கைஸ். அண்ட் பிரீத்தி, உங்களோட ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துருக்கேன். அந்த இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒருத்தர் பார்த்தா இவங்களோட வீடியோ 10 வருது. அதே மாதிரி உங்களது வந்து அப்படின்னு நான் பண்ணால் நல்லா இருக்காது, ஆனால் நீங்கள் பண்ணும்போது நல்லா இருந்தது பார்த்தேன். ஸோ வாழ்த்துக்கள் உங்கள் ரெண்டு பேருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு லோகேஷ் கனகராஜ் போயிட்டு என் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுற வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஆர்ஜே பாலாஜி கருப்புக்கு கமெண்ட்ரி பண்ணுவார், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு ரத்னாவை கேட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த ப்ரமோஷன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. அண்ட் இங்கே மெயினாக நான் இருக்கிறதுக்கு காரணம் லோகேஷ் கனகராஜ். அவர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போது லோகேஷ் கனகராஜா ஆனதுக்கப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்து எப்போது எனக்கு தேவை, எப்போ வந்து நான் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் எனக்காக எப்போவுமே இருந்திருக்கார். நான் படத்தில் நடிக்க சொன்னேன், எனக்காக வந்து நடித்தார். என் படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வானேன், என் ப்ரொமோஷனுக்கு வந்தார். ஆடியோ லான்ச்சுக்கு வானேன், வந்தார். கமெண்ட்ரிக்கு வானேன், வந்தார். என்ன பண்ணினாலும் எப்போ கூப்பிட்டாலும் இஸ் ஆல்வேஸ் தேர். நாட் ஒன்லி ஃபார் மீ, ஃபார் எவ்ரி ஒன், ஃபார் ஆல் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். இஸ் ஆல்வேஸ் பீன் தட் பர்சன். இப்போ இந்த படமும் வந்து ரத்னா அவர் உங்கள் ஃப்ரெண்டு. அண்ட் என்கிட்ட இப்போ தான் சொல்லியிருந்தார், கதை எனக்கு தெரியாது, நான் ½ hour ஃபுட்டேஜ் ஒண்டி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு படம் பண்ணுறது எல்லாமே வாயில் சொல்லிட்டு போயிடலாம், பட் நிஜத்தில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சூப்பர் லோகேஷ், ஐம் ஸோ ப்ரவுட். அண்ட் ரத்னா, நிறைய நேரங்களில் நீங்கள் ஸ்டேஜில் பேசுகிறது நான் பார்த்துருக்கேன். எனக்கு பர்சனலாக உங்களுக்கு பெருசாக தெரியாது. சிரிக்காதீங்க லோகேஷ். ரத்னா பற்றி பேசினாலே லோகேஷ் பார்த்துட்டு போகிறாரு, ஐயோ நல்லா தானே போயிட்டுருக்கு, இவன் இப்படி பேசுகிறானு. பட் ஆனால் ஐ திங்க் ஒருத்தர் ஒரு இடத்துல பேசுகிறதோ இல்லை ஒரு ட்வீட் போடுறதோ அது அவங்கள டிஃபைன் பண்ணாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அது வந்து ஒரு மூமெண்ட், அந்த மூமெண்ட்டை நம்ம எல்லாம் கடந்து போக கற்றுக்கணும். இப்போ நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஹார்ஷாக ஆகிட்டோம், ஒரே விஷயத்தை வச்சு எல்லாரையும் டிஃபைன் பண்ணுறோம். அது அவங்க கிடையாது. எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல உணர்ச்சி மிகுதியிலையோ இல்லைனா அந்த நேரத்தில் இருந்த மனநிலையிலையோ ஏதாவது ஒரு விஷயம் பேசுவோம். பட் ஆனால் தட் இஸ் நாட் தெம். யார் ரத்னா அப்படின்றது மேயாதமான் தான் ரத்னா. யார் ரத்னா அப்படின்னா இந்த 29 தான் ரத்னா. ஸோ இந்த படத்தை வச்சு, அவரோட வேலை வச்சு, அவரோட ஜேர்னியை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் டிஃபைன் பண்ணணும். ஸோ ஐ திங்க் 29 வில் ரீடிஃபைன் யூ ரத்னா. கடவுள் அந்த ஒரு சக்தியும் அந்த ஒரு தெம்பி இந்த படத்துக்கு கொடுக்கட்டும். விஷிங் யூ தி பெஸ்ட். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவரோட பீஸா ஆடியோ லான்ச் நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு அப்போலேருந்து தெரியும் அவரை. அண்ட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஏர்லி டேஸில். நான், கார்த்திக், விஜய், சேதுபதி, பாபி எல்லாமே. ஸோ ரொம்ப வருஷமாக கார்த்திக் சுப்ராஜாகவே இருப்பார். அவர் சுற்றி மென்மேக்கம் மென்மேகோ, ஆனால் அவர் வண்டி அப்படியே க்யூட்டாக அப்படியே அந்த இடத்துலேயே இருப்பார். ஸோ இஸ் அ ட்ரெண்ட் செட்டர். அண்ட் ரைட் ஃப்ரம் பீட்சா டில் டுடே த ஃபில்ம்ஸ் தட் யூ மேக், எனக்கே நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான பெஞ்ச் மார்க் செட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் என் படத்துலேருந்து எந்த அப்டேட் விட்டாலும் ரெட்ரோவில் இதே மாதிரி ரெட்ரோலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு May 1st 1 year ஆஃப் ரெட்ரோ ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சூர்யா சாருக்கு வந்து த ஒன் அப்படின்ற ஒரு டைட்டிலும் அந்த படத்தில் தான் கிடச்சிது. டெய்லி வந்து கேட்பாங்க, இந்த படத்தில் நீ தான் ஒன் போடவே மாட்டே, ஏய் அடிச்சு வாய வச்சிருவேன் அப்படிலாம் சொல்லி மிரட்டி அடித்தும் கேட்பார்கள்ன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் முன்னாடியே சொல்கிறேன், இந்த ஒன் நாங்களும் போடுறோம். ஸோ யூ ஸ்டார்டட் இட், ஸோ வி வில் கண்டினியூ த லெகசி. அண்ட் ஆல் தி பெஸ்ட் கார்த்திக் ஃபார் சப்போர்ட்டிங். நீங்கள் எப்படி அவர் வந்து டிரெக்டருக்காக ரத்னாக்காக பண்ணாரோ, நீங்கள் வந்து விதுக்காக பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்கள் ரெண்டு பேருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட்
மொத்த தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக லோகேஷ் கனகராஜ் உங்களுக்கு ஒரு தாழ்மையான ரிக்வெஸ்ட். எனக்கு நீங்கள் ஃப்ரெண்டு, நான் சொன்னால் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க, தயவு செஞ்சு முடி வெட்டி ஷேவ் பண்ணிடுங்க. அந்த அருண் மாதேஸ்வர் ஷூட்டு முடிஞ்சு போச்சு, நான் பார்த்தேன். ரேப்பெல்லாம் கேக் வெட்டினீங்க, பேட்ச் ஒர்க் எடுப்பார் அவர். அதான் ஒரு சினிமாவின் ஜீனியஸ் ஆச்சு, நீங்கள் எல்லாமே ஒரு பேட்ச் ஒர்க் எடுக்கட்டும், ஆனால் ஷேவ் பண்ணிடுங்க. நல்ல கலையாக இருப்பான் லோகேஷ் அப்படின்னு. இப்போ லோகேஷ் மூஞ்சியை 2 வருஷமாக நான் தேட வேண்டியிருக்கு. ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் அது. அண்ட் இன்னொரு தகவலும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு எல்லாம் லோகேஷை தேடி சுற்றி போட்டு அடிச்சிருந்தாங்க, எங்கே லோகேஷ் ஓட்டு போட போலியான்னு. ஸோ அப்போ நான் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்குது, அது எனக்கு தெரியும், அதனால் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவரே சொன்னால் நல்லா இருக்காது. நான் ஓட்டு போட்டு பாம்பேக்கு கமெண்ட்ரி பண்ணுறதுக்காக போனேன். அவர் சென்னையில் ஒரு வேலையை முடிச்சுட்டு ஓட்டு போடுறதுக்காக கோயம்புத்தூர் போனார். ஏர்போர்ட்டில் மீட் பண்ணிக்கிட்டோம், கட்டி பிடிச்சி பாசமாக நல்லா பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் என் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறப்போப்போ பார்த்தா இவரை 4 பேர் இழுத்துன்னு போகிறாங்க. பார்த்தா கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஃப்ளைட் அவரால் பிடிக்க முடியல. ஸோ ஓட்டு போட போனார், அவரால் போட முடியல. ஸோ இந்த உண்மை உலகத்துக்கு சொன்னதுக்காகவாது நீங்கள் ஷேவ் பண்ணணும். ஸோ ஐ எம் விஷிங் த என்டையர் டீம் ஆல் த பெஸ்ட். May 8 இந்த படம் வருது, தியேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். மாஸ்டர் மகேந்திரன், நான் குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே நீங்களும் குழந்தையாக இருக்கீங்க. உங்களை பற்றி பேசலைன்னா கரெக்டாக இருக்காது. நீங்கள் எல்லாரையும் அண்ணான்னு கூப்பிட்டு உங்கள் வயசை கம்மி பண்ணிக்கிறீங்க. நீங்கள் தான் எல்லாருக்கும் அண்ணா. தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட எஸ்வி சேகர் ஹீரோவாக நடிக்கும் போதுலேருந்து இப்போ அவர் பையன் அஸ்வின் சேகர் ஹீரோவாக நடிக்கிற வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க. என்னை செதுக்கினதே அவர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிற இன்டர்வியூ பார்த்து நான் செதுக்கியிருக்கேன், என்ன செதுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐம் a பிக் ஃபேன் ஆஃப் யுவர் இன்டர்வியூ, ஸ்பீச், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஃபிலிம்ஸ் எல்லாமே. நாட்டாமல் அந்த மாமா அந்த அக்கா கையை அப்படி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நான் உங்கள் கையை இறுக்கி பிடிச்சிருக்கேன். என் கண்ணு முன்னாடியே நான் வளர்ந்துருக்கேன், நீங்கள் ஆனால் குழந்தையாகவே இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பயங்கரமான பிரேக் கிடைக்கணும். இந்த படத்தில் உங்களுக்கு நல்ல ரோல் இருக்குன்னு நம்புகிறேன். காட் பிளஸ் யூ அண்ட் காட் பிளஸ் த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஆல் தி பெஸ்ட். நன்றி. ஓகே, வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி, வணக்கம் வந்ததுக்கு. 29th ஃபிலிம். ஆக்சுவலி இந்த ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கார்த்திக் சார் கிட்ட பேசிகிட்டே இருக்கேன், இந்த படம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விது பிரதருக்கு மீன் அவருக்குன்னே பார்த்து செதுக்கி பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. அண்ட் யங் வெட்டிங் ப்ரொடியூசர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு 29th ஃபிலிம். ஸோ ஸ்டோன் பெஞ்சில் வந்து ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒன்றையுமே ஒரு மாதிரி எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது சார். அந்த கல்லுக்குள் ஈரம் இந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஐம் வெயிட்டிங். ஸோ மேயாதம்மான் மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி. ஐ மீன் அதுக்கு முன்னாடிலாம் லவ் ஸ்டோரினா ஒரு கேட்டகரி இருக்கும், ஒரு லவ் ஸ்டோரியில் வந்து இந்த மாதிரி சீன்ஸ் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்லாம் இருக்கும். பட் மேயாதம்மானோட கிளைமேக்ஸ் வந்து லவ் ஸ்டோரியோட கேட்டகரியே வந்து மாற்றி விட்டுருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வித் லோகேஷ் கனகராஜ் பிரதர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து 29th ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கும் போது அதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பர்சனலி, அண்ட் ஆடியன்ஸுக்கும் அப்படி தான். ஸோ டீம் மொத்தத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ரத்னா பிரதர் ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர் இவர். ஸோ இது நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். ஸோ பர்சனலி இங்கே தேங்க் பண்ணிக்கிறேன் பிரதர். ஆண்பாவம் பொல்லாது படத்துக்கு வந்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நன்றி கடனை செலுத்திட்டேன் நான். ஸோ ஐ மீன் அகெயின் ரொம்ப ஈகராக ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இந்த படத்துக்கு. 29th ஃபிலிமுக்கும் விது பிரதருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், அண்ட் ஜி ஸ்குவாடுக்கும் ஸ்டோன் பெஞ்சுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அண்ட் சக்ஸஸ்ஃபுல் சினிமாட்டோகிராஃபர் மாதேஷ் அண்ணா வந்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். ஸோ மாதேஷ் அண்ணா வந்து கை வச்சு கேமராவில் பட்டன் ஆன் பண்ணி எடுத்துட்டாருனாவே அந்த படம் ஹிட்டுன்ற மாதிரி இருக்குது. லாஸ்ட் இயரில் எத்தனை ஹிட்னு? 2 ஹிட்டு. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இண்டஸ்ட்ரியில் 2 ஹிட் ஆகுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது, ஒரு சினிமாட்டோகிராஃபர் 2 ஹிட்டு கொடுக்குறாரு. ஸோ மாதேஷ் அண்ணாக்கும் என்னோட நன்றி ஃபர்ஸ்ட்டு அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். நன்றி, தேங்க்யூ. இதை நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். கரெக்டாக எனக்கு ஒரு 29 வயசு இருக்கும்போது தான் எனக்கு லோகேஷ் நான் மாஸ்டர் கொடுத்தாரு. ஸோ அன்றைக்கி தான் வந்துட்டு லைஃப் சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் நடிச்சிட்டே இருந்தேன். அகைன் ரத்னா நான் கூப்பிட்டு 29 கொடுத்துருக்காரு. எல்லா டைமுமே வந்துட்டு நான் நிறைய வாட்டி ரொம்ப டவுனாக இருக்கும்போது நம்ம நினைப்போம்ல யாருன்னா ஒருத்தங்க வேணும். ஏன்னா எல்லாருக்குமே இருப்பாங்க. பட் நான் ஒரு 35 இயர்ஸாக அப்படியே ஓடிட்டே இருக்கேன். சில பேர் வருவாங்க போவாங்க, கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போவாங்க, சில பேர் கூப்பிட்டு போயிட்டு விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். 29லேருந்து மாஸ்டர்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப மெனி தேங்க்ஸ். லவ் யூண்ணா, லவ் யூ.
தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். நான் எப்போ ஃபோன் பண்ணி நான் என்ன பண்ணணும்னாலும் எனக்காக வந்துட்டு நீங்கள் பேசுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் சார் ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டே இருந்தேன் சார், எப்படியாவது சாரோட மியூசிக்கில் வரணும், நடிக்கணும் அப்படின்ட்டு. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னோடய ஆர்டிஸ்டாக எதுவும் சொல்லுவாங்க. என்றைக்குமே நான் எங்கேயுமே வந்துட்டு எனக்கு என்றைக்குமே நடிக்கும்போது ரொம்ப தயக்கமாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் பயமாகவும் இருக்கும். நம்ம ஒரு மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக நடிப்போமா, அது சம்டைம்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன இவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்கும். நான் விதுவை டே 1ல இருந்து நான் ஆஃபீஸில் பார்த்ததுலேருந்து இந்த செகண்ட் வரைக்குமே நான் எங்கேயுமே எனக்கு எந்த தயக்கமே கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கோஸ்டார். எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து நிறைய ஆர்டிஸ்டோட நடிச்சிருக்கேன். அவங்களோட என்னென்ன குவாலிட்டிஸ் பார்த்தனோ அதே மாதிரி விதுக்கிட்டையும் ரொம்ப நல்ல குவாலிட்டி இருக்குது. ஒரு கேரக்டருக்காக இறங்கி எந்த அளவுக்கு வேணால் செய்யக்கூடிய ஒரு குவாலிட்டி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் அக்செப்ட் பண்ணி உங்களோட நடிக்க. அண்ட் பிரீத்தி, ஹாய். எனக்கு உங்களோட எந்த ஸ்க்ரீன் ஷேரிங்கும் இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. இந்த கேரக்டருக்கு உங்கள் 2 பேரையும் தவிர யாருமே என்னாலையுமே அதை பார்க்க முடியல. விஷிங் ஆல் தி பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ணா, நான் ரொம்ப நாளாக நான் கார்த்தியான்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன், அண்ணா நான் நடிக்கணும், எப்போ எனக்கு ஆக்ஷன் சொல்லுவீங்க, நான் எப்போ வந்து நடிக்கட்டும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பேன். நான் கூப்பிட்றேன்னு சொல்லுவார். எஸ், ஐ ஸ்டில் நான் உங்கள் பேனராக இருந்தாலும் சரி, உங்கள் டைரக்ஷனாக இருந்தாலும் சரி, எனி டைம் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கிரேஸ் பண்ண வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபஸ்ட்டு பேச கூப்பிட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் அண்ட் பெரிய பெரிய ஆளுங்க பேசுன இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. பட் ஸ்டில் நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து கார்த்திகேயன் சந்தானம்னா அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா வந்து நான் ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட், நான் இப்போ தான் பட்டிங் வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாரையுமே ஒரு ஸ்டாராக ஷேப் பண்ணுறதுல கார்த்திகேயன் சந்தானம் சார் வந்து ஹீஸ் டேக்கன் இனிஷியேட்டிவ். அண்ட் அப்படி ஒருத்தரை ஷேப் பண்ணி இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற ஹீரோ தான் விது. அண்ட் விது, ஐ லைக் யூ, ஐ லவ் யூ. நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்னால் நீங்கள் வந்து சூர்யா சார் மாதிரியான ஒரு அவர் நடிக்கிற படத்தில் நீங்கள் அவர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது எல்லார் ஐஸும் உங்கள் மேலே பட வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் தான் பிரதர். ஸோ அதுக்கப்புறம் ஜிகிர்தண்டா XXL நீங்கள் பண்ண பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அது வந்து சான்ஸ்லெஸ், வேறு யாரும் பண்ண முடியாது. அண்டு இந்த இப்போ படம் இந்த 29 ரிலீஸ் ஆகும்போது சில விஷயத்தை நம்ம சயின்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், நமக்கு சைன் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சைட் தனுஷ் சார், இந்த சைட் சூர்யா சார், நடுவில் விது அப்படின்னா இது என்ன சைன்னா இவங்கள மாதிரி கொஞ்சமும் இவங்க எப்படி அவங்களோட கேரியரில் இருக்காங்களோ அது மாதிரி நீங்கள் 2 ஹீரோவும் சேர்ந்த ஒரு ஹீரோவாக நீங்கள் வர போகிறீங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள். அண்ட் இந்த படத்தோடைய ப்ரொடியூசர்ஸ் ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திகேயன் சந்தானம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சாரோட பயங்கரமான ஃபேன் நான். ஸோ அவர் இப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒருத்தர் டேரண்டினோட டைலாக்ஸ்லாம் ஒட்டி வச்சுருப்போம். ஒரு ஆள் மதுரையிலேருந்து கிளம்பி வந்து மதுரையை வந்து வேறு மாதிரி காட்டினது போக மதுரையை வந்து டேரண்டினோ படம் எடுத்து காட்டான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டைலாக காட்டின ஒரு மதுரை மன்னன் டேரண்டினோ அவர்களுக்கு அவர் எனக்கு உங்களோட ஃபேன் பிரதர். அண்ட் ஆல்சோ சூப்பர் ஸ்டாருக்கு பேட்டை மாதிரியான ஒரு ஸ்டைலிஷ் ஃபில்ம் வந்து நீங்கள் காட்டின ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நான் போதும் சூப்பர் அப்படின்ற மாதிரி நான் ஜாலியாக வெளியே வந்தேன். ஸோ வந்து உங்களுடைய அடுத்த சூப்பர் ஸ்டார் சாரோட படத்துக்கு நான் வெயிட் பண்ணுறேன் ரொம்ப. அண்ட் வந்து லோகேஷ் கனகராஜன், அதாவது நீங்கள் முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் உங்களை ரொம்ப நாள் முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போதெல்லாம் ரொம்ப பயந்து கொடுப்பீங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது இந்த எல்வி பிரசாத்லலாம் வந்து உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாலே பயந்து தான் பதில் சொல்வீங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா டைரக்டரும் உங்களை பார்த்து பயப்படுற மாதிரி ஒன்று பண்ணிட்டீங்க. ஸோ யூ ஆர் த கிரேட் டைரக்டர் வி ஹேவ். தமிழில் இருந்து எங்களோட ப்ரைடு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னா 29 ஃபில்ம் வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ ஹிட். அண்ட் நான் எல்லாரையும் வாழ்த்துற அளவுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஆள் கிடையாது, பட் ஸ்டில் இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லிவிட்டு. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் எப்போவுமே லவ் ஃபில்முக்கு வந்து சோல் வந்து மியூசிக் தான். ஸோ மெலன்காலி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மென் சோகம் இளையராஜா சார் வாய்ஸில் இருக்கும், கமல் சார் வாய்ஸில் இருக்கும், தனுஷ் சார் வாய்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் இவர் பாடும்போது ஐயோ பாட போகிறாரு நான் ஃபீல் பண்ண போகிறேனே அப்படி இருக்கும். ஸோ அந்த வாய்ஸ் வந்து சாண்டோலான் சார் அவர்கிட்ட இருக்குது. அண்ட் ரத்னகுமார் சார் அண்ணன், நீங்கள் வந்து ரொம்ப உண்மையான ஒரு ஆளாக நான் பார்க்குறேன். எங்கெங்கே என்னென்னலாம் மனசில் தோணுதோ அதெல்லாம் டப்புன்னு சொல்லிடுறீங்க. ஸோ அதற்காகவே வந்து நிறைய பிரச்சனைகளையும் சமாளிச்சிருக்கீங்க. அதனால்
ஸோ ரத்னகுமார் அண்ணன் அவர்களுக்கு அந்த மனசில் இருக்கிற அந்த ஹானஸ்டி, அந்த உண்மை வந்து உங்களை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அண்ட் பிரீத்தி அஸ்ரானி, அண்ட் நீங்கள் வந்து பியூட்டிஃபுல் ஹீரோயின். அண்ட் உங்களை வந்து உங்கள் கூட நிறையா பேர் பண்ணுறதுக்கு நிறையா பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இன்னும் அடுத்தடுத்த படங்களில் வந்து நீங்கள் தமிழ் பசங்களுடைய மனதில் கூடி ஏறி இன்னும் நிறைய வாடகையே கொடுக்காம வாழ்க்கை பூரா குடியிருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் 29 அப்படின்றது என்னென்னா, எல்லாருக்குமே ஒரு பயம் வர்ற ஏஜ். ஐயோ நம்ம எல்லாம் வந்து 30 வயசு போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் எனக்குலாம் இருந்துச்சு. ஏதோ ஒரு பொற்காலம் முடிய போகுது அப்படின்ற மாதிரியான பயம் இருந்தது. அதே பயம் வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரிலீஸுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து 30 இயர்ஸ் தொட்ட எல்லா பசங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் 29க்கு அப்புறம் வர்றது வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லி. அண்ட் அந்த மாதிரியான ஒரு பொற்காலம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் என்னோட விஷஸ். ஓகே, லோகேஷ் ப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் கார்த்தி. லோகேஷை பற்றி சொன்னோம். ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அப்போது லோகேஷ், நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதில் யோகி பாபா எனக்கு அவார்டு கொடுக்குறாங்க, உனக்கும் அவார்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க, ஒன்றா போயிடலாமான்னு கேட்டேன். ஓகே சினேஷ் அப்படின்னு கார் எத்தனை வருவேன், பெட்ரோல் காசு இல்லை, ஒரு 200 மட்டும் போடுவேன், நீ ஒரு 150 ரூபா ஓகேவான்னாரு. ஓகே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஆனால் இன்றைக்கி ஒரு 4-5 படம் ப்ரொடக்ஷன். இப்போ என்ன கார் வச்சுருக்காருன்னே தெரில. ஸோ க்ரோத் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ரத்னா, எனக்கு டைம் பாஸ் போர் அடிக்கும் போதெல்லாம் ரத்னாக்கு ஃபோன் அடிப்பேன். என்ன கலாய்ப்பா போல, எனக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ ரத்னாக்கும் வாழ்த்துக்கள். நாளைக்கு ஷான் இருக்காப்புல, அவர்கிட்ட நான் பேசுகிறதா இல்லை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு. ஸோ அண்ட் கார்த்திக் சுப்பராஜ் சார், சார்ல பிரதர், சாரி. ஸோ அவருக்கும் விஷஸ். ஸ்டோன் பெஞ்ச் கார்த்தி இப்போ ரீசெண்ட் டைமில் தான் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். ஸ்வீட்டஸ்ட் டார்லிங் இப்போ நான் ரீசெண்ட் டைமில் மீட் பண்ணது. ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதுக்கு மேலே எனக்கு இங்கிலீஷும் வரல, பேசவும் வரல. ரொம்ப நன்றி.